பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்ம வேதத்தை திறந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாம் தியானிக்கலாம். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி காலங்களில் நடக்க போகிற சம்பவங்களை நாம் வேதத்தில் வாசிக்க கேட்டோம். நாட்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். எங்கே யுத்தம் நடக்குது? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது? யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யுத்த செய்தியை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கேட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலங்களில் இப்படிப்பட்டதான சம்பவங்கள், யுத்த சம்பவங்கள் நடக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லி இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள்? கேள்விப்படுவீர்கள். அப்போ நம்ம கேள்விப்படும் போது நமக்குள்ளே ஒரு பயம் வர வேண்டும், நமக்குள்ளே ஒரு ஆயத்தம் வர வேண்டும், நமக்குள்ளே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறதே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நடந்தேறுகிறதே அப்படின்னு சொல்லி நாம் அந்த வார்த்தைகளை அறிந்து, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, அந்த வருகைக்கு நான் ஆயத்தமாகணும் அப்படிங்கிற ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே உண்டாக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த உணர்வுகளோடு இப்பொழுது இருக்கிறீர்கள்? ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு ஓ அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இன்றைக்கு கடைசி காலங்களில் நடக்க போற சம்பவங்கள், 3 வருடம் உபத்திரவ காலமும், இன்னொரு 3 காலம் மகா உபத்திர காலமும், ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பின்பதாக அந்த உபத்திர காலங்கள் இந்த பூமியில் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அப்போ அந்த உபத்திர காலங்கள் ஆரம்பமாகும் போது இப்படியெல்லாம் இந்த செய்திகளை நாம் என்ன செய்கிறோம்? கேள்விப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சீக்கிரம் ஒரு நிமிஷத்துல அவர் வந்துட்டு போன பிறகு நிச்சயமா இந்த உலகத்துல ஒரு மகா பெரிய உபத்திர காலங்கள் 7 வருடம் என்ன செய்யுது? இருக்குது. அப்ப அந்த உபத்திரவத்துக்கு நாம தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்ன செய்யணும்? என்றைக்கும் வாழ்வதற்கு அந்த ஆயத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன்,
அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமோ அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலங்களிலே நடக்க போற சம்பவத்தை பத்மு தீவிலே யோவானுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர் வெளிப்படுத்தினார். பத்மு தீவு அது அந்த ஒரு 6 மைல் நீளம் உள்ளதும் 4 மைல் அகலம் உள்ளதும் ஒரு தீவு. தெபீரியன் ராயனுடைய நாட்களிலே இந்த யோவான் நாடு கடத்தப்படுகிறான். ரோம பேரரசு இவரை நாடு கடத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை இவன் அறிவிக்கிறான் என்று சொல்லி, அந்த ஆண்டவரை குறித்து சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி, இவர்களை அப்போஸ்தலர்களை ஒவ்வொரு தேவனுடைய சீசர்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கொலை பண்றாங்க, நாடு கடத்துறாங்க. என்னென்னமோ பேதுருவெல்லாம் சிலுவையில் தலைகீழ வச்சு என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. இப்படி அவர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாக என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். அந்த நாட்களிலே யோவான் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் இவர் பத்ம தீவுக்கு என்ன செய்யப்படுகிறார்? நாடு கடத்தப்படுகிறார். இந்த பத்மு தீவிலே ஆள் அரவம் இல்லாத இடத்திலே அவ்விதமாய் ஒரு தனி ஆளாக அங்கே என்ன செய்கிறார்? யோவான் இருக்கிறார். பாருங்க, ஒரு இருட்டில் அல்லது ஒரு ஆள் அரவம் இல்லாத இடத்துல இவர் போய் நாடு கடத்தப்பட்டு அங்கே இருக்கிறார். அப்போ அவர் அந்த வேளையில ஆண்டவராகிய தேவனை நோக்கி என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு நடக்க போற சம்பவங்களை அவருக்கு வெளிப்படையாக தரிசனமாக என்ன செய்தாரு? காண்பித்தார். ஆட்டுக்குட்டியானவருடைய முத்திரையிலே ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை முதலாவது முத்திரையை உடைக்கும் போது இப்படி ஒரு வெள்ளை குதிரையில ஒருத்தன் என்ன செய்கிறான்? வருகிறான். அந்த வெள்ளை குதிரையின் மேல் வருகிறவன் கையில என்ன இருக்கிறது? வில் இருக்கிறது, ஆனால் அம்பு இல்லை. என்ன இருக்குது? வில் இருக்கிறது, அம்பு இல்லை. அவன் அந்த குதிரையின் மேல் ஏறி வருகிறான். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஜெயிக்கிறவனாக ஜெயிப்பவனாக அவன் என்ன செய்கிறான்? புறப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் எதுவென்றால் அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வெள்ளை குதிரை என்றால் சமாதானம். இந்த நாட்டிலே யுத்தங்கள் நடக்கும்போது, சமாதான குறைவுகள் வரும்போது அவன் ஒரு போலியான சமாதானத்தை என்ன செய்வான்? கொண்டு வருவான். போலியான சமாதானத்தை கொண்டு வந்து எல்லா நாடுகளையும் என்ன செய்வான்? ஒன்றிணைத்து எல்லா நாடுகளையும் சமாதானம் என்கிறதான ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை எல்லாம் வஞ்சித்து அவன் ஒன்று சேர்ப்பான். அதுதான் அந்தி கிறிஸ்து. 666 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமே, 666. அந்த 666 முத்திரைக்கு உரியவன் அவன்தான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற காலம் இப்பொழுது என்ன செய்ய போகுது? வரப்போகுது.
ஏனென்றால் தேசத்துக்கு தேசம் என்ன இல்லாம இருக்குது? சமாதானம் இல்லாம இருக்குது. இன்னைக்கு நம்ம சமாதானமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாலஸ்தீனாவில், இஸ்ரேலில் என்ன இல்லை, எல்லாம் சமாதானம் இல்லாம பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் 2000 3000 சொல்லி ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? செத்துட்டாங்க. லட்சக்கணக்கில் நாட்டை விட்டு என்ன செய்யறாங்க? வெளியேறி போறாங்க. நம்ம வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னா எப்படி இருக்கும்? இல்லைன்னா குண்டு மேல விழுந்துரும். பக்கத்துல எல்லாம் குண்டு விழுது. கால் உடைஞ்சவன், கையை உடைஞ்சவன், செத்து போனவங்க எல்லாம் தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. அடுத்து நம்ம வீட்டில் குண்டு விழுந்துரும். அப்ப இந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும்? குண்டு போடுறவன் சொல்றான், நீ என்ன செய்யணும்? காலி பண்ணிட்டு போங்க, தெற்கு பக்கமா என்ன செய்யிட்டு போங்க, காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். பாருங்க அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு சின்ன கேட்ல அடுத்த எகிப்து தேசத்துக்கு தப்பி என்ன செய்றாங்க? ஓடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சமாதானம் இல்லாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட பூமியிலே ஒரு சமாதானம் இல்லாத சூழல் வரும்போது இதனுடைய கிரியைகள், இதனுடைய காரியங்களை செய்வது யார் என்றால் சத்துருவனுடைய கிரியைகள், தீமையான ஆவிகள். ஏன்னா கடைசி காலத்தில் ஆண்டவர் அமிதமாய் அவனுடைய கரத்தில் என்ன செஞ்சிடறாரு? கொடுத்துறார். அவன் ஜனங்கள் மத்தியிலே இப்படி சமாதான குறைவுகளை, தேசத்தின் நடுவிலே சமாதான குறைவுகளை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். இந்த முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது வெள்ளை குதிரையில ஏறி வந்த இந்த அந்தி கிறிஸ்து அமிதமாய் ஜெயிக்கிறவனாக, ஜெயிப்பவனாக என்ன செய்தான்? புறப்படுகிறான். அப்போ அவன் ஜெயம் எடுப்பான். எல்லா ராஜ்யங்களையும் அவன் ஜெயிச்சு சமாதானம் என்கிற பெயர்ல ஒன்று கூட்டுவான், ஒன்று சேர்ப்பான். அந்த நாட்கள் சமீபமா என்ன செய்கிறது? வந்து கொண்டிருக்கிறது. அது உபத்திரவ நாட்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உபத்திரவ நாட்களில் ஒருவேளை சமாதானம் போல் தெரியும். ஒரு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே விசா இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம எல்லா இடத்துக்கும் என்ன செய்யலாம்? போகிற அளவிற்கு ஒரு சமாதானம் போல ஒரு காட்சி அளிக்கும். ஆனால் அவனால் உபத்திரவம் என்ன செய்யும்? ஆரம்பமாகும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நாட்கள் சமீபமாய் வருகிறது. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது யோவான வந்து பார் என்று என்ன செய்கிறது? சொல்ல கேட்டது. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை என்ன செஞ்சது? புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடுகிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்வு. எத்தனையோ குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, எத்தனையோ நாடுகளில் சமாதானம் என்ன செய்யல இல்லை. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இன்னைக்கெல்லாம் கொலை செய்கிறது சாதாரணமாக போச்சு தெரியுமா உங்களுக்கு? கத்திரிக்காய் மிளகாவை வெட்டுற மாதிரி என்ன செஞ்சாங்க? வெட்டி போட்டுறதாங்க. ஏதோ ஒரு கோபமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணி என்ன செஞ்சிடறாங்க? போட்டுறதாங்க. ஒரு மனுஷர்களுக்குள்ளே இப்படி நடந்தா நாட்டுக்கு நாடு இந்த யுத்தங்கள் வரும்போது எத்தனை பேர் சாகுறாங்க? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னாடிலாம் இப்படி நடந்ததா? இப்படி ஒருத்தரை ஒருத்தர் கொள்கிற, ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணுகிற ஒரு சம்பவம் அடிக்கடி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்?
பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவிகள் இரண்டாம் முத்திரையை உடைக்கும் போது அந்த சிவப்பான குதிரையில் ஏறி வருகிற அந்த சத்துருவினுடைய ஆவி, அது கடைசி காலம் என்பதனால அதனுடைய வேலையை துரிதமாய் செய்ய ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரம் வந்து அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள போகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாட்கள் சமீபமாகிவிட்டது. அப்போ இந்த உபத்திரவ காலத்திற்கு இப்போ இந்த நாடு, இந்த தேசம், இந்த உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஆயத்தமாயிக்கிட்டு இருக்குது. பிசாசானவன் அவனுடைய காரியத்தை சரியாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். உபத்திரவ காலத்திலே ஜனத்தை உபத்திரப்படுத்தும்படியாக, ஜனத்தை சேதப்படுத்தும்படியாக, ஜனத்தை எந்த விதத்தினாலாவது பாதாளத்திற்கு கொண்டு போகும்படியாக அவனுடைய வேலையை அவன் ஆரம்பித்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரும் அவருடைய காரியத்தை, அவருடைய ஜனத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவர் என்ன செய்ய போறாரு? சீக்கிரம் வரப்போகிறார். அப்போ நாம் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் அவைகளை பார்த்து ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகிறோம்? நம்முடைய ஆயத்தம், கிறிஸ்து இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவரோடு கூட என்றைக்கு நான் வாழ்வேன் என்கிற அந்த ஆயத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திடீரென்று மரணங்கள், திடீரென்று நல்ல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தில், நல்ல சமாதானமா இருக்கிற குடும்பத்தில் ஒரு விதமான கலக்கங்கள் வந்து விடுகிறது, சமாதான குறைவுகள் வந்து விடுகிறது, துக்கங்கள் வந்து விடுகிறது, துயரங்கள் வந்து விடுகிறது. ஏன் இவைகள் சம்பவித்தது, ஏன் இவைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி அநேகர் அவிதமாய் கேள்வி கேட்கிற அளவிற்கு அநேகருடைய வாழ்விலே நடந்து கொண்டிருக்கிறது. சமாதான குறைவு குடும்பங்களிலும் தேசங்களிலும் என்ன செய்யும்? வரும். அருமையான தேவ ஜனமே, நாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நாம் அதை பார்த்து அவிதமாய் சும்மா இருக்கக்கூடாது. இது கடைசி காலம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா! கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அதே மத்தேயு 24:7 வாசிக்கிறோம். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஹல்லேலூயா! பாருங்க, ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ஜாதிக்கு விரோதமா ஜாதி, கருப்பன் சிவப்பு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாகுபாடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேசங்களில் போய் பார்த்தீங்கன்னா மற்ற மேலை நாடுகளில் ஜாதி இல்லை, ஆனால் இனம், இந்த கருப்பினம் சிகப்பினம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு? நிறத்தை குறித்ததான ஒரு பாகுபாடு என்ன செஞ்சிட்டு இருக்குது? இருந்துட்டு இருக்கு. அதனால கொலை கூட என்ன செய்கிறாங்க? ஆஸ்திரேலியாலலாம் கொலை கூட என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நிறவெறி, இனவெறி இதெல்லாம் என்ன செய்கிறது? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புது. அதே போல ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் என்ன செய்யுது? எழும்புது. ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம் என்ன செய்யுது? எழும்புது.
அரபு நாடுகள் ஒரு பக்கம், அதே போல மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம், இப்படி நாடுகள் கூட்டு சேர்ந்து ராஜ்யங்கள் என்ன செய்கிறது? எழும்புது. ஒருவேளை இந்த போர், இஸ்ரேல் போர் நீடித்து கொண்டே போகும் என்றால் மூன்றாவது மகா உலக யுத்தம் வருவதற்கு கூட இது வழி என்ன செஞ்சிடும்? வகுத்து விடும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ மூன்றாவது உலக மகா யுத்தம் வரும் என்றால், இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு மோதுது, அதுவே அங்க தாங்க முடியல. லட்சக்கணக்கான பேர் என்ன செய்யறாங்க? சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. எல்லா நாடும் அவன்கிட்ட இருக்கிற அணுகுண்டுகள் எல்லாம் எடுத்து வீச ஆரம்பிப்பான் என்றால் என்ன நடக்கும்? என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் சமாதானமற்று போய்விடும். அங்கங்கே அழுகுரல்கள் கேட்க ஆரம்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அறிகுறி என்பதை நாம் அறியணும். ஆண்டவருடைய வருகை என்ன செஞ்சிச்சு? சமீபம். இதுக்கெல்லாம் இப்ப அறிகுறியா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம கணிக்கணும். பாருங்க, மழை பருது செவ்வானம் இடுகிறது என்றால் மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? கணிக்கிறோம். அதே போல யுத்தங்கள் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா, இப்படி பல சண்டைகள் நாடுகளுக்கிடையே போட்டி பொறாமைகள் உருவாகும் என்றால் மூன்றாவது உலக மகா யுத்தம் என்ன செஞ்சுவிடும்? வந்துவிடும். அப்போ அதை பார்க்கறதுக்கு நாம இல்லை, நாம ஆண்டவருடைய வருகையை பார்த்து ஆயத்தமாகி போக வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருப்பதை நாம் அறிந்து இவ்விதமாய் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியும் பல இடங்களில் என்ன செய்யும்? இப்போ ஒரு யுத்தம் நடந்துருச்சுன்னா விலைவாசி எல்லாம் கூடிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? சொல்றாங்க. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் என்ன செய்யும்? உயரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு அழிவு வருகிறது என்றால் ஜனங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு ராஜ்யத்துக்கு இடையே சண்டை போட்டு அவங்க ஒரு அழிவை ஏற்படுத்துவார்கள் என்றால் நிச்சயமாக மற்ற நாடுகளில் பஞ்சங்கள் என்ன செய்யும்? வரும். அப்போ பஞ்சம் வந்ததுன்னா சாப்பாட்டிற்கு, இப்போ நம்ம விவசாயம் பண்ணி என்ன செய்யறதில்ல? நம்ம யாராவது விவசாயம் பண்ணி நெல் எடுத்துட்டு இருக்கிறோமா? கிடையாது. கடையில் விற்கிற அரிசியை தான் என்ன செய்யறோம்? வாங்கி சாப்பிட்றோம். அப்போ அரிசி வருகிற இடங்கள், விவசாயம், நமக்கு விவசாய பொருட்கள் வருகிற இடங்கள் எல்லாம் இப்படி சண்டை போட்டு பல அழிவுகள் வந்து விட்டது என்றால் சாப்பாட்டிற்கு என்ன இல்லாம போயிடும்? வழி இல்லாம போயிடும். ஒரு புயல் வந்துட்டாலே டெல்டா மாவட்டங்களில் பயிர் வகைகள்லாம் நாசமாயிடுச்சுன்னா அரிசி விலை என்ன செஞ்சிருது? கூடியிருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உலகம் முழுவதும் பிடிப்பட்ட ஒரு அழிவு வரும் என்றால் என்ன நடக்கும்? பஞ்சம் என்ன செய்யும்? வரும். கொள்ளை நோய் வந்ததல்லவா? கொள்ளை நோய், கொரோனா என்கிற கொள்ளை நோய் என்ன செஞ்சது? வந்து எத்தனையோ மக்கள் இறந்து போய் விட்டார்கள். நாம தான் தப்பி பிழைச்சிருக்கிறோம். எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கொள்ளை நோய் வரும். அப்போ கொள்ளை நோயிலிருந்து நாமளை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். அவருடைய வருகை நாட்கள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ பூமி அதிர்ச்சிகள் வரும், பல இடங்கள்ல உண்டாகும் பூமி அதிர்ச்சிகள். நம்ம எத்தனையோ, நம்ம இந்தியாவில் கூட பூமி அதிர்ச்சி என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்குது. குஜராத்தில், நேபாளில், அப்படி எத்தனையோ நகரங்கள் பூமி அதிர்ச்சினால் அமிழ்ந்து போயிருக்கிறது, சேதங்கள் அடைந்திருக்கிறது. பல நம்ம காலங்கள் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு என்னது? அறிகுறி. பாருங்க, வெளிப்படுத்தின ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 22 சொல்லப்படுகிறது. ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 22 ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களும்
கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடே அவர்கள் மேல் ஏறி இருப்பவர்களும் அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பட்டயத்தினால் என்ன செய்வார்கள்? ராஜ்யத்தின் சிங்காசனம் என்ன செய்யப்படும்? கவிழ்க்கப்படும். ராஜ்யங்களுடைய பலெல்லாம் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். அதில் ஏறி இருக்கிறவர்கள்லாம் என்ன செய்வேன்? கவிழ்த்து போடுவேன். பாருங்க, அவன் தன் தன் சகோதரர்களால் என்ன செய்யப்படுவானா? பட்டயத்தினால் விழுவார்கள். அப்படிதான் நடக்க போகுது. உன் பட்டயம் பெருசா, என் நாடு பெருசா, ஓ நாடு பெருசா, நான் வச்சிருக்கிற ஆயுதங்கள் பெருசா, நீ வச்சிருக்கிற ஆயுதங்கள் பெருசா அப்படின்னு போட்டி போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தேசங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு அழிவு வரும் என்றால், ஒரு யுத்தம் வரும் என்றால், அதனால் இந்த உலகம் தாங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள் சீக்கிரம் என்ன செய்யும்? வரும். அதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருப்பதால் அதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 5-6 வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடிச்சிருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணெயும் திராட்சரசத்தையும் என்ன செய்யாதீங்க? சேதப்படுத்தாத. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. சேதமாகிற நிலைமை வருகிறது. எண்ணெயும் திராட்சரசமும் சேதமாகும் என்றால், அவ்விதமாய் இந்த உலகத்தில் கிடைக்கிற பொருட்களிலே நல்ல முக்கியமான பொருட்கள், மனித வாழ்வுக்கு ஏற்ற பொருட்கள் எல்லாம் சேதமாகும் என்றால் அதுதான் பஞ்சம். அப்போ சேதமாக்குற நாட்கள் வரப்போகுது. இப்படியே இந்த உலகம் சமாதானமா போய்கிட்டே இருக்காது. இப்படியே இந்த நாடு இருந்து விடாது. சத்ருவானவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, இந்த தேசத்திலே சமாதானமற்று பஞ்சம் நிறைந்த ஒரு தேசமாய் மாறும். நாம இன்றைக்கு நன்றாய் வைத்து சாப்பிட்டு வாங்குகிற பொருட்கள் எல்லாம் ஒரு நாள்ல வாங்க முடியாத ஒரு சூழல் என்ன செய்யும்? வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்ன செய்ய போகுது? நிறைவேறப் போகுது. சீக்கிரம் அது நடக்கும். அப்போ அதற்கு முன்னாடி நாம என்ன செய்ய வேண்டும்? வேதம் எச்சரிக்கிறபடி, வேதம் நமக்கு சொல்றபடி நாம அவருடைய வருகைக்கு, இந்த பஞ்சத்துக்கெல்லாம், இந்த நாட்களுக்கெல்லாம் நாம இங்க இருக்கக்கூடாது. 7 வருஷம் உபத்திர காலம், 3.5 வருஷம் மகா உபத்திர காலம், உபத்திர காலம் 3.5 வருஷம் மகா உபத்திர காலம், மொத்தம் 7 வருஷம். அப்போ அதற்கு முன்னகடியே ஆண்டவருடைய வருகை என்ன செய்து இருக்குது. அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்மை எச்சரிக்கிறது. நான் சீக்கிரம் வரப்போறேன். சீசர்களை பார்த்து, கலிலேயா மனுஷர்களே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் மறுபடியும் என்ன செய்வாரு? வருவார். எப்படி மேகங்கள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அந்த மேகத்தின் வாகனத்திலே அவர் திரும்ப என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். அவர் வந்து அவருடைய ஜனத்தை அவரோடு கூட வைத்துக் கொள்ள போகிறார். அந்த நாட்கள் சீக்கிரமாயிருக்கிறது.
அதற்குத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. கடைசி நாட்கள்ல இதெல்லாம் சம்பவிக்கும். இப்படி பஞ்சம் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழுப்புவாங்க, யுத்தங்கள் வரும், இதெல்லாம் நடக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க 24:9 சொல்லுது, உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களால என்ன செய்வீங்க, பகைக்கப்படுவீர்கள். உங்களுக்கு அப்பொழுது உங்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். கொலை செய்கிற நாட்கள், தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்கிற நாட்கள் சமீபமா என்ன செய்யறது வருது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்க சகல ஜனங்களால என்ன செய்வீர்கள். ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, பகைப்பார்கள். இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள், நம்ம நாடே நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்குது, பகைக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் பகை, கிறிஸ்தவர்கள் என்றால் நமக்கு விரோதமான பல சட்டங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம பகைக்கப்படுவோம், அதுதான் உண்மை. இயேசுவினுடைய நாமம், இயேசுனுடைய வார்த்தை, இயேசுடைய சட்டங்கள், அவர் சொல்றாரு, அவரே வந்து சொல்றாரு, என்ன இந்த உலகம் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அத மாதிரி உங்களையும் இந்த உலகம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது, பகைமை வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம் பெரிதா எண்ணக்கூடாது. அதை நாம் ஐயோ பகைச்சிட்டாங்களே, அவங்க பகைச்சிட்டாங்களே, இவங்க பகைச்சிட்டாங்களே, நம்ம ஆண்டவரை தேடி வந்ததுனால அவங்க என் வீட்டுக்கு வர மாட்டேங்காங்களே, இவங்க என் வீட்டுக்கு வர மாட்டேங்காங்களே, இவங்க பேச மாட்டேங்காங்களே, அவங்க பேச மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாமத்தின் நிமித்தமாய் பகை வரும், கொலை கூட என்ன செய்வாங்க, செய்வாங்க. ஆனா நம்ம ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ மத்தேயு 10:17 வாசிக்கிறோம், மனுஷரை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க, அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்கள் உங்களை என்ன செய்வாங்க, வாரினால் அடிப்பார்கள். அப்போ நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், நமக்கு விரோதமாய் மக்கள் எழும்புவார்கள். ஆகவே நாம் சரியாய் கர்த்தருடைய பாதையில நடக்கிறவர்களா இருக்கணும். அடுத்து 24:11 சொல்லுது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகர் என்ன செய்வார்கள், வஞ்சிப்பார்கள். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களா. அதே ஒரு 2 பேதுரு 2:1-2 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:1-2, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, கள்ள தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு இருந்தாங்களா, அத மாதிரி கள்ள போதகர்களும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர்களுடைய போதனை என்னன்னா, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமா என்ன செய்வார்கள், நுழைய பண்ணுவாங்க. நீ பாவம் செய்யலாம், இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால உங்க பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. இன்னைக்கு புரட்டர்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறார்கள். அவங்க வேதத்தை புரட்டி போதித்து நீ எது வேணாலும் இந்த உலகத்துல செஞ்சுக்கிடலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிடலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா போதும், அவர் ஏற்கனவே உன் அக்கிரமத்தையும் உன்னெல்லாம் அது சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, சுமந்து தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு நேராக, கேட்டுக்கு நேராக, உலக ஆசீர்வாதங்களுக்கு நேராக, உலக இச்சைகளுக்கு நேராக, உலக காரியங்களுக்கு நேராக வேத வசனத்தை திரித்து புரட்டி போதித்து ஜனங்களை பாவத்தை விட்டு வெளியே வர விடாதபடி எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவர்கள் அதிலே அடக்கி வைத்திருக்கிறார்கள்.
அப்படிலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வாதமா இருந்தாலே போதும் அப்படிங்கிறாரு. அதை குறிச்சே அவர் சொல்றாரு, அதை குறிச்சே ஜனங்களிடத்தில் நடத்துறாரு. அருமையானதை விட பிள்ளைகளே, அப்போ பாவத்தையும் நீ பாவத்தை குறிச்சும் அக்கிரமத்தை குறிச்சும் கண்டிப்பு என்ன செய்யல இல்ல. அப்போ இவங்க கேட்டுக்கு நேராக என்ன செய்கிறார்களாம், வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து அழிவை வளர்ச்சி கொள்வாங்க. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும். ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரே 1,00,000 பேரை ஒரு பாஸ்டர் முஸ்லிமுக்கு நேராக என்ன செஞ்சிருக்காரு. அவரு அப்படியே அந்த சபை முழுவதும் என்னமா மாறிட்டாங்க, இஸ்லாமியத்துக்கு போயிட்டாங்க. பாருங்க எங்க கொண்டு போயிட்டாரு. பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஆத்துமாக்களை ஒரு ஆளு வஞ்சிக்கப்பட்டதுனால 1,00,000 பேர் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ சத்ருவுக்கு தெரியும், பாஸ்டரை வஞ்சிச்சுட்டா, அவரை தவறான உபதேசத்துக்கு நேரம் நடத்திட்டா, அவரை சார்ந்து இருக்கிற எல்லா மக்களையும் என்ன செஞ்சிடலாம். ஒரு கல்லை அடிச்சுட்டா அங்க இருக்கிற எல்லா மாங்காவும், ஒரு கல்லை வச்சு ஒரு மாங்காய் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி ஒரு பாஸ்டர் அடிச்சுட்டா அங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு நேராக அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும், தூஷிக்கப்படும். இதெல்லாம் கடைசி காலத்துல நடக்கும். அப்போ என்னைக்காவது 1,00,000 பேர் ஒரே நேரத்தில் மாறி இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? 1,00,000 பேர் ஒரே நேரத்தில் கிறிஸ்தவத்தை விட்டு மாறி இருக்கிறாங்க, இஸ்லாமியத்துக்கு போயிருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் கடைசி காலங்களில் சத்ருவானவன் வஞ்சித்து ஜனங்களை, போதர்களை புரட்டு உபதேசத்துக்கு உட்படுத்தி அவர்களை என்ன செய்வான், வஞ்சிப்பான். அந்த நாட்கள் இந்த நாளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதான் இன்னொரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறோம். வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, விலகி போவாங்க. பாருங்க, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் போல் சொல்றாரு. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் அவங்களுடைய மாயத்தினால சிலர் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய வார்த்தையினாலே, அவங்களுடைய மாய்மாலமான வார்த்தைகளினாலே, வாழ்க்கைக்கு ஏற்ற இதமான வார்த்தைகளினாலே அவர்களை மக்களை கவர்ந்து பிசாசின் உபதேசங்களுக்கு அவங்கள உட்படுத்தி விசுவாசத்தை விட்டு அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க. அப்படிலாம் தேசத்தில் நடந்துட்டு இருக்குது. அருமையானதை விட பிள்ளைகளே, நம்மளை நம்ம காத்துக்கிடணும். நம்ம விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகி போய்விடக்கூடாது. விசுவாசத்தை நம்ம காத்துக்கிடணும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும் நாம் அறிந்து தொடர்ந்து இந்த ஓட்டத்தில், இந்த கிறிஸ்தவ வாழ்வில் ஓட வேண்டும். எந்த ஒரு காரியம் நமக்கு எதிராய் வந்தாலும், நமக்கு விரோதமாய் சத்துரு பல காரியங்களை கொண்டு வருவான். அதையெல்லாம் நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய லக்கை நோக்கி தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஓடிக்கொண்டே, பொறுமையாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, மத்தேயு 24:12 சொல்லுது, அக்கிரமம் மிகுதியினால
அன்பு தணிஞ்சிரும், அன்பு தணிஞ்சிரும். அக்கிரமம் மிகுதி ஆக ஆக அன்பு என்ன செஞ்சு போகும்? தணிஞ்சு போகும். எத்தனை சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். அன்பு காட்ட வேண்டியவங்க கூட அன்பு காட்டுவது இல்லை. ஏன்னா அக்கிரமத்தினால, பாவத்தினால அன்பு என்ன செஞ்சு போயிடுச்சுக்கு? தணிஞ்சு போய்கிட்டே இருக்கிறது. அன்றைக்கெல்லாம் 5 குடும்பம் ஒன்று போல ஒரே பானையில் சாப்பாடு சாக்கி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி நடக்குமா? ஒரு குடும்பமே ஒழுங்கா என்ன செய்யல, அவங்களுக்குள்ள என்ன எல்லாம் போயிருது? அன்பு இல்லாமல் போயிருது. ஆனால் 5 குடும்பம் ஒரே வீட்டில் ஒரு பானையில் சாப்பாடாக்கி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அன்றைக்கு அன்பு என்ன செஞ்சிருந்தது? இருந்தது. இன்றைக்கு அன்பு என்ன செஞ்சு போச்சு? இதையே நீங்கள் கணத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு பிளாட்லாம் போட்டு ஏகப்பட்ட பிளாட் வருதுன்னா குடும்பம் குடும்பமாக என்ன செஞ்சு போகுது? அந்த அன்பு இல்லாதனால பிரிஞ்சு என்ன செய்கிறாங்க? போயிடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அன்பு என்ன செஞ்சு போச்சு? தணிந்து போச்சு. அப்போ இது ஒரு அடையாளம், கர்த்தருடைய வருகைக்கு இது ஒரு அடையாளம். ஆகவே கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார், அன்பு தணிஞ்சு போகும். அடுத்து நாம வாசிக்கிறோம், முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். யாரு முடிவு பரிந்து நிலைச்சிருக்காங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்து நிலை நிற்பவனே. மத்தேயு 10:22 வாசிக்கிறோம், முடிவு பரிந்தோ நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து, இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து, நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன், ஆண்டவருக்காக ஜீவிப்பேன், விசுவாசத்தை விட்டு நான் விலக மாட்டேன். எத்தனை புரட்டு உபதேசங்கள் வந்தாலும், எத்தனை அக்கிரம கிரியைகள் வந்தாலும், அன்பு தணிஞ்சு போனாலும், எந்த ஒரு சூழல் இந்த தேசத்தில் வந்தாலும், நான் ஆண்டவருடைய அன்பை விட்டு யாரும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம், நம்பிக்கை உடையவர்களாய் வாழணும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தவங்க, அவங்க அந்த நாட்களில் இப்படிப்பட்ட இன்டர்நெட்டோ இப்படிப்பட்ட இதோ என்ன செஞ்சுருக்காது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்களேன், இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு இன்டர்நெட், எங்கே பார்த்தாலும் பாவம், எங்கே பார்த்தாலும் அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் சமாதான குறைவு, எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள், தேசத்தில் சமாதானம் இல்லாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணுற ஒரு சூழல் என்ன செஞ்சிட்டு இருக்குது? வந்துகிட்டு இருக்கு. இதன் மத்தியில் நாம் கர்த்தரில் நிலைச்சிருக்கிறவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய வாழ்க்கை, இது ஒரு உன்னதமான வாழ்க்கை, நம்மளை காத்து கொண்டு வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த நாட்கள் நம்ம வாழ்கிறவங்க கிரேட்டு. ஆகவே நாம் உறுதியாய் வாழ்வோம், உத்தமமாய் வாழ்வோம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறவர்களாய் வாழ்வோம், முடிவு பரிந்தும் என்ன செய்வோம்? நிலைத்திருப்போம், ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே முடிவு பரிந்து நிலைத்திருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கடைசி காலங்கள் நடக்கிற சம்பவங்களை குறித்து நாங்கள் வேதத்தில் தியானித்தோம். ஆண்டவரே, இதுபோல் ஆண்டவரே, இந்த அறிகுறிகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. யுத்தங்களின் செய்திகளை பார்க்குறோம். ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறத பார்க்குறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறத பார்க்குறோம். ஆமேன். எல்லா சூழல்களையும் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, நீ சீக்கிரம் வருவீர், நீர் வந்து உம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்வீர் என்கிற ஆண்டவரே அந்த நம்பிக்கை ஒன்று மாத்திரம் எங்களுக்குள்ள ஆண்டவரே தலை தோங்கட்டோம்ப்பா. இதெல்லாம் பார்த்து நாங்கள் இடறி போகாதபடி, இதெல்லாம் பார்த்து எங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடி, ஹல்லேலூயா, நாங்கள் இதை பார்த்து நீர் வரப்போகிறீர் என்கிற அந்த நற்செய்தியோட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க ஆயத்தமாக கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தரணும். ஆண்டவரே,
எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா, எல்லாரும் அர்ப்பணிப்போமா. ஓ ஆண்டுடைய வருகைக்கு ஓ ஹalleluya நம்ம ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ஜனத்தை ஓ ஹalleluya அவரோடு சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். ஓ எக்கால சத்தம் வானில தொனிக்கும். ஆமென். ஓ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஓ முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட எதிர்கொண்டு போய் என்றைக்கும் ஆகாயத்தில் அவரோடு கூட வாழ்வோம். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து ஓ உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய ஆண்டவரே ஜனமாய் ஓ என்றைக்கு வாழ என்னை முற்றிலும் 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 நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. முற்றிலும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. முற்றிலும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் அப்பா. ஓ நன்றி 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 கர்த்தாவே. எல்லாரும் ஆமென். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா ஓ என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழுப்பிடுவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழுப்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாவே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாவே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வல்லவரே எல்லாமே நெருங்கிட்டே. வல்லவகாரம் வேலையும் மீதும் மெல்லமே நெருங்கிட்டே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார்.
அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் அவரோடு என்றும் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்த கனப்படுத்த உம்முடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஆமென் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களோடு கூட நீர் இருந்தீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்னும் எங்கள் மத்தியில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. வசனம் கேட்ட ஆண்டவரே, சீக்கிரம் நீர் வரப்போகிறீர் என்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஆமெனப்பா வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆயத்தமாகி இந்த கால சூழ்நிலைகளெல்லாம் அறிஞ்சு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளாய் என்றைக்கு உம்மோடு இருக்கத்தக்கதான அந்த பெரிய பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுகிரகம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய பர்சனாக இருக்கட்டும். இன்னும் மகிமையான காரியங்களை செய்ய உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் இயேசு. நம் கரத்தை நீக்கி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அக்காரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அக்காரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தரோடு உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.